இறை வணக்கம். MFT செய்திகள் வாசிப்பது தூத்துக்குடி சம்சுதீன். நீட் தேர்வுக்கான விண்ணப்ப தேதி நீட்டிப்பு. ஏப்ரல் 5ஆம் தேதி வரை நீட்டிப்பு செய்தும் 21 வயதிற்கு மேற்பட்டோர் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்ட உத்தரவை நீக்கியும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. RK நகர் தேர்தல் அமைதியாகவும் நேர்மையாகவும் நடைபெறும் என தமிழகம் வந்த துணை தேர்தல் அதிகாரி உமேஷ் சின்ஹா பேட்டி. 100% அனைத்து வாக்குச்சாவடிகளும் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என அறிவிப்பு. லாரி உரிமையாளர்கள் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தெடுத்து 2வது நாளாக வேலை நிறுத்தம் தொடர்கிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம். வாட்ஸ்அப்பில் வைரலாக பரவி வரும் நாயை கடுமையாக தாக்கும் நபரையும் அதை இழுத்துச் செல்லும் நபரையும் கைது செய்ய கோரிக்கை விடுக்கிறது. இதுபோன்று மாடியிலிருந்து நாயை தூக்கி எறிந்த விவகாரத்தில் தானாக முன்வந்து உயர்நீதிமன்றம் வழக்கு எடுத்துக்கொண்ட தண்டனை வழங்கியது நினைவிருக்கலாம். இதுபோன்று கொடூரமாக கொல்லப்படும் மனிதர்களுக்கும் தானாக முன்வந்து உயர்நீதிமன்றம் வழக்கு தொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலுக்கிறது. RK நகர் தொகுதி மசூதி அருகே வாக்கு சேகரிப்பின் போது பன்னீர்செல்வம் அணி சசிகலா அணியினரிடையே மோதல். கரூரில் கருப்பு பேப்பரை ரசாயனத்தில் நனைத்து ரூபாய் நோட்டாக மாற்றித் தருவதாக மோசடியில் ஈடுபட்ட தூத்துக்குடியைச் சேர்ந்த பிரதீப் மற்றும் ஓட்டுநர் சண்முகம் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவினை தொடர்ந்து தமிழகத்தின் அனைத்து ஷோரூம்களிலும் இன்று BS 3 ரக பைக்குகள் சலுகை விலை விற்பனை. நீதிமன்ற உத்தரவு இன்று இரவுடன் நடைமுறைக்கு வருவதால் 20,000 வரை விலை குறைப்பு. வாடிக்கையாளர் மகிழ்ச்சி. வங்கதேசத்துக்கு இந்தியா $5 பில்லியன் மதிப்பிலான கடன் வழங்க உள்ளது. அடுத்த வாரம் டெல்லி வரவிருக்கும் பங்களாதேஷ் அதிபர் ஷேக் ஹசீனா வருகையின் போது அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக நெடுஞ்சாலைகளில் மயிர்கற்களில் இந்தி ஆதிக்கம் மீண்டும் தார் சட்டி எடுக்க வேண்டுமா என கி வீரமணி எச்சரிக்கை. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இந்திரா பானர்ஜி நியமனம். நடிகர் சங்கத்திற்கான புதிய கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. ரஜினி, கமல், விஷால், நாசர் ஆகியோர் அடிக்கல் நாட்டினர். ராம்மோகன் ராவுக்கு மீண்டும் பணி அமர்த்தியது பற்றி அரசுகள் விளக்கம் தர வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை. விளைநிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றுவது குறித்து உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தை தேச துரோகி என்று கூறிய பிஜேபி கட்சியைச் சேர்ந்த ராஜா மீண்டும் ஒரு பத்திரிகையாளர் இடியட் மாதிரி பேசாதரா என்ற ஒருமையிலும் தரக்குறைவாகவும் பேசிய விவகாரம் வாட்ஸ்அப்பில் வைரலாக பரவி வருகிறது. தெற்கு சூடானில் கடத்தப்பட்ட 2 இந்திய பொறியாளர்கள் விடுவிப்பு. சிரியா, சூடான், யமன் போன்ற 6 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்கா வர தடை விதித்த டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை ஹவாய் நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. இது டிரம்ப் அரசுக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. சிரியா உள்நாட்டுப் போரில் ஈரான் ஆதரவு பெற்ற கிளர்ச்சி குழுக்களை ஒடுக்க உலக நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் என சிரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தகவல். சிரிய அதிபர் பஷர் அல் அசாத்துக்கு ஆதரவாக ரஷ்யாவும், சிரிய கிளர்ச்சி குழுக்களுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீனத்தில் பயிரிடப்படும் இயற்கை மூலிகைகளை அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை இஸ்ரேல் தடுத்து அதிக கட்டுப்பாடுகள் விதிப்பதைக் கண்டு பாலஸ்தீனர்கள் கடும் கண்டனம். ஆஸ்திரேலியாவை புரட்டி போட்ட பெபி புயல். சாலை போக்குவரத்து, விமான நிலைய ஓடுதளங்கள் பாதிப்பு. வடகொரிய அதிபரின் சகோதரர் ஜிங் ஜாங் நம் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து வடகொரியா தடுத்து வைத்திருந்த மலேசிய குடும்பத்தினர் விடுவிப்பு. இதனைத் தொடர்ந்து மலேசியா வடகொரியா இணைய சுமூக உறவு ஏற்படும் என மலேசியா நம்பிக்கை. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி.